ஹலோ காய்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சத்து மாவை வந்து பேக் பண்ணுறோன்றத போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத இன்க்ரீடியன்ஸ் வைஸ் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுல் வீடியோவை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இந்த சத்து மாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நான் என்னன்றதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த சத்து மாவு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். அதில் சேர்க்குற 18 தானியத்தையும் மொத்தமாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும். அதனால ஒவ்வொரு தானியத்தையுமே தனித்தனியாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறனால வேர்க்கடலை, நிலக்கடலை அதெல்லாம் ஆட் பண்ணும்போது கூட அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம போட்டு வறுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த சத்து மாவில் நம்ம அந்த கானை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த கானை வந்து நம்ம பச்சையாக போடும்போது குழந்தைங்களுக்கு வயிறு வலி வரும். அதனால அதை நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா செரிமானத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நல்லா வெடித்து பாப்கார்ன் மாதிரி வரும், நல்லா விரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கவே சேர்க்குறோம். கான் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா பாருங்கள், 1-2 அங்கங்கே பாப்கார்ன் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சத்து மாவுலே ஆட் பண்ணணும். நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்து வெயிலில் காய வச்சு அரைக்கிறதுனால இதை ஆல்மோஸ்ட் 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். நான் என்னோடய குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயிட் பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து ரிசல்ட் எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த சத்து மாவு கொடுத்ததுலேருந்து எனக்கு ஸ்டோரில் வாங்குகிற சத்து மாவுலலாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கெட்டு போகாமல் இருக்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே இந்த மாதிரி தனித்தனியாக தானியம் வாங்கி செய்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. நான் என்னோடய குழந்தைக்கு இந்த சத்து மாவை 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் போக போக விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல, இந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு கொடுக்குறனால. சரி வேறு எந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், வேறு ஏதாவது ரெசிபி மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பேன் கேக் மாதிரி ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து லட்டு மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தேன். நெய், நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு லட்டு ட்ரை பண்ணி கொடுத்தேன். ஸோ ஸ்டோரில் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா சுகர் மேபி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தேவைப்பட்டால் இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணல, வெறும் தானியம் மட்டும்தான் நான் வறுத்தரைக்கிறேன். நம்ம வந்து கூழ் மாதிரி கிண்டும் போது அதில் நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ கருப்பட்டியோ போட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சில பேரண்ட்ஸ்லாம் பயப்படுவாங்க, 6 மாத குழந்தைக்கு சத்து மாவு கொடுத்தா வயிற்றுக்கு ஒத்துக்காது, வயிற்ற கட்டும், சரி வராது, மோஷன் போகாது, டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னோடய குழந்தைக்கு இதை தான் கொடுத்தேன் 6 மாதத்துலேருந்து. ரிசல்ட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் நான் மற்ற குழந்தைக்கும் இதை சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி நம்ம குழந்தை மாதிரியே மற்றவங்க குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மற்றவங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் யாராவது ஃபீல் பண்ணுவாங்க, என் குழந்தைக்கு வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்து மாவை ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் வேணும், உங்கள் குழந்தைங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஜஸ்ட் ஆர்டர்னு டைப் பண்ணுங்கள்.